அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் சந்திப்பில் மொழிகிறேன். இல்லத்தரசிகள் பற்றிய மனோபாவம். சில வருடங்களுக்கு முன்பு என்னிடம் நீங்கள் என்னமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால், நான் வெறும் ஹவுஸ் ஒய்ஃபாக தாங்க இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பேன். அது என்ன ஹவுஸ் ஒய்ஃபு? சில வீடுகளில் தற்போது பெண்கள் நல்ல ப்ரொஃபஷனில் இருக்க, அவர்கள் துணைவர்கள் எழுத்தாளர்களாகவோ அல்லது திரைத்துறையில் வெற்றி காணும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க, அல்லது வெவ்வேறு துறைகளில் இருக்கிறாங்க. மனைவி அலுவலகம் செல்ல அவங்க துணையாக இருக்காங்க. இது அவர்களின் சுய தேவையின் பொருட்டே. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன செய்கிறீங்க கேட்டால், அவங்க நான் தற்போதைக்கு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேங்க என்று சொல்வதில்லை. மாறாக என்ன செய்ய அல்லது என்னவாக ஆக முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் என்பதை விலாவாரியாக சொல்வார்கள். ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பது மட்டுமே ரொம்ப சுலபமான காரியமாக என்ன? ஒரு மனைவி அல்லது தாய் அல்லது அந்த வீட்டின் மூத்த உறுப்பினரான பாட்டி, உங்கள் பாஷையில் சொல்லணும்னா ஹவுஸ் ஒய்ஃப் என்னென்ன கடமைகளை நிறைவேற்றுகிறாங்க? ஒரு இல்லத்தை இனிய இல்லமாக உருவாக்குறாங்க. இவங்க நிழலில் தான் நீங்கள் எல்லோரும் வளர்ந்துருக்கீங்க. அது வளர்ந்துக்கிட்டு வந்திருக்கீங்க, வருவீங்க. மனைவி கூட கணவரை குழந்தைகள் போலத்தான் வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. ஒரு அம்மா அல்லது மனைவி குடும்பத்தின் நிர்வாகியா, நல்ல நிதி மந்திரியா, நல்ல உணவு கொடுப்பவரா, உடல்நிலையை கவனிக்கும் தாதியா, வீட்டோட வேலைகளை எல்லாம் செய்யும் வேலைக்காரியாக எல்லா பரிமாணங்களும் எடுக்கிறாங்க. அவங்க ஏதோ வெட்டியாக வேஸ்ட்டாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்குறாங்க, பொழுதை கழிக்கிறாங்க, வீண் பேச்சிலையும் வெட்டி வேலையிலையும் பொழுதை கழிக்கிறாங்க, ஈடுபடுறாங்கன்னு நினச்சா அந்த எண்ணத்தையும் முதல்ல மாற்றிக்குங்க. முதலில் அவங்களோட நிர்வாக திறமை, மேனேஜ்மெண்ட், இதில் உங்கள் வீட்டோட மேனேஜ்மெண்ட், நிதிநிலை மேனேஜ்மெண்ட், உறவுமுறை மேனேஜ்மெண்ட், குழந்தைகள் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் மேனேஜ்மெண்ட், வீட்டு வேலை செய்பவர்கள் மேனேஜ்மெண்ட், குடும்பத்துக்கான சேவிங்ஸ் என MBA எல்லாம் படிக்காமலே எல்லா நிர்வாகத்தையும் திறமையாக நடத்துகிறாங்க. வீட்டில் என்ன இருக்குது, என்ன தேவை, என்னென்ன பொருட்களை எப்படி பராமரிப்பது, வீட்டை, தோட்டத்தை, பொருட்களை எப்படி பராமரிப்பது என்பதெல்லாம் அவங்களுக்கு கைவந்த கலை. உணவுப் பொருள் பற்றாக்குறை வராமல் அவ்வப்போது பார்த்து வாங்கி வச்சுடுவாங்க. வீட்டில் வாங்கிய பொருட்கள் கெட்டு போகாமல் எப்படி டைம் பார்த்து உபயோகப்படுத்துவது, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும், அதாவது வத்தல், வடகம், ஊறுகாய் போன்ற பொருட்களை தானே தயாரிக்கிறது. இது வீட்டோட மேனேஜ்மெண்ட்டு. ஃபோன் பில், தண்ணீர் பில், கரண்ட் பில், நியூஸ் பேப்பர், ஃப்ளாட் அல்லது வீடு மெயின்டெனன்ஸ் கட்டணம், வேலைக்காரி சம்பளம், பால், மளிகை, உடைகள் எல்லாம் கரெக்டாக பணத்தை ஒதுக்கி இருப்பாங்க. இப்போது ட்ரெயின் முதல் கரண்ட், தண்ணீர், இன்சூரன்ஸ் வரை இன்டர்நெட் பேங்கிங்கில் மணி டிரான்சாக்ஷன் செய்ய முடிகிறது. எனவே இல்லத்தரசிகளும் கம்ப்யூட்டர் கற்றுக்கொண்டு அல்லது செல்ஃபோனிலேயே தங்கள் கணக்கு வழக்குகளில் ஏதாவது முதல்ல கணினியில் பதிவிட்டு முறையாக செஞ்சாங்க, இப்போ செல்ஃபோன்லேயே செய்ய முடியுது. நிதிநிலை மேனேஜ்மெண்ட். அடுத்து, வேலைக்கு போகிற எல்லோருக்கும் பணத்தட்டுப்பாடு இருக்கலாம், ஆனால் இல்லத்தரசிகளுக்கு பணத்தட்டுப்பாடே இருக்காது. சொல்லப்போனால் சிறுவாட்டு காசு, சீட்டு காசு, சீட்டு பணம் தொடங்கி இன்சூரன்ஸு, அலுவலக சேமிப்பு மற்றும் சிலர் பங்குச்சந்தையில் கூட ஈடுபடுறாங்க. என் அம்மாவுக்கு 80 வயதாகுது. அவர் பங்குச்சந்தையில் வெற்றிகரமாக முதலீடு செய்து வருகிறார். அவசரம் சமயம்னா யார்கிட்ட கூட பணம் வாங்கிட முடியாது. ஆனால் அஞ்சரை பெட்டியிலிருந்தோ தன்னுடைய சிறு சேமிப்பிலிருந்தோ அவங்க தேவையான பணத்தை தந்து உதவுவாங்க. தேவையான தொகை எப்பவும் கிடைக்கும். உறவுமுறை மேனேஜ்மெண்ட், இது ரொம்ப முக்கியம். ஆண்கள் ஒரு பெண்ணை மட்டும்தான் மனம் முடிக்கிறாங்க. ஆனால் பெண்கள் தங்கள் கணவரோ தங்களுடைய கணவருடைய வீட்டையே தன்னோட தான் மாற்றிக்கிறாங்க. 20 வயது வரை வளர்ந்த அப்பா அம்மா உறவுகளை விட்டுட்டு இன்னொருத்தரோட குடும்பத்தில் ஒருத்தராக பிறந்துறது ரொம்ப கஷ்டம். மாமனார் மாமியாரை அம்மா அப்பா போலவும், கணவரோட தம்பி தங்கைகளை தன் தம்பி தங்கைகள் போலவும் நினைப்பது மட்டுமல்ல, கணவர் சார்ந்த மற்ற உறவுகளிடையும் நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. ஆண்களை விட பெண்களை குடும்பத்தின் எல்லா விசேஷங்களையும் சிறப்பாக செய்யணும்னு, எல்லா உறவினர்கள் வீட்டு விசேஷங்களும் தவறாக போகணும்னு குழந்தைகளை கணவரோடவோ அல்லது தனியாகவோ விட்டுட்டு கட்டாயம் போயிட்டு வருவாங்க. போக முடியாட்டா ஃபோன் மூலமோ, இமெயில் மூலமோ, கடிதம் மூலமோ தொடர்பு கொண்டு கட்டாயம் வர முடியாததற்கு விளக்கம் கொடுத்துருவாங்க. இன்றைய தலைமுறை குழந்தைகள் நட்பு மட்டுமே போதும் என நினைக்கிறார்கள். ஆனால் உறவுகளின் பெருமையை தாய் சொன்னால் புரிந்து கொள்வார்கள். தாத்தா பாட்டியிடம் குழந்தைகள் நடந்து கொள்ள வேண்டிய விதம், விடுமுறைகளில் அவர்களோடு இருந்து பண்பாட்டை, அன்பை கற்றுக்கொள்ள அனுப்புதல் என செய்வார்கள். அடுத்தது குழந்தைகள் மேனேஜ்மெண்ட்டு. வீட்டில் கை குழந்தைகளை வைத்துக்கொள்பவர் அம்மாதான். கொஞ்சம் பெரிதானால் மட்டுமே அப்பா பார்த்து கொள்வார். இருந்தும் குழந்தைகளை பராமரிப்பது, பழக்க வழக்கங்களை சொல்லித் தருவது, இறைபக்தி, படிக்க வைப்பது, குழந்தைகள் உடல்நலன், நட்பு வட்டம், வேலை வட்டம், வாழ்க்கை துணை எல்லாவற்றிலும் குழந்தைகளை வழிகாட்டி அழைத்துச் செல்வது பெரும்பகுதி அம்மாவின் பணிதான்.
குழந்தைகளிடம் இருக்கும் நல்ல பழக்கங்களை ஊக்குவிப்பது, தீய பழக்கங்கள் அல்லது நட்பு வட்டத்தை உடனே அறிந்து களைவது எல்லாமே அம்மாதான். இன்றைய மாடர்ன் கிளர்ச்சிகள் குழந்தை காப்பகங்கள் மட்டுமே. ஆனால் ஒரு குழந்தையை பண்படுத்துவது இல்லத்தில் இருக்கும் தாய்தான். எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் குழந்தைக்கு முதலில் தேடி வருவது தாய்தான், பின்தான் தகப்பன். அம்மாவின் அரவணைப்பு என்பது நாமெல்லாம் மறக்கவோ மறுக்கவோ கூடியதா என்ன? பிள்ளைகளுக்கு இரவு நேர கதைகள், நீதிநெறி கதைகள் எல்லாம் சொல்வது, தன்னம்பிக்கை தைரியம் ஊட்டுவது, எந்த சூழ்நிலையிலும் இருக்க குழந்தைகளை பழக்குவது, இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்க கற்பிப்பது, மற்றவர்களோடு நல்ல உறவு முறையை பேணுவது, நல்ல குடிமகன்களாக பேர் சொல்லும் பிள்ளைகளாக உருவாக்குவது, அவங்க குறைகள் அதாவது உடற்குறைகள் நிறைகளை கண்டு ஊக்குவிப்பது, உடற்குறை இருந்தால் அதை போக்க போராடுதல் எல்லாம் அம்மா மட்டுமே செய்ய முடியும். ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அடுத்தது. குழந்தைகளுக்கு பாஸ்தா பிடிக்கும், மாமா மாமிக்கு நன்கு குழந்தை உணவுகள் கொடுக்கணும். இதில் பாரதிதாசன் பாடல் ஒன்று இருக்குது. கொண்டவர் கெதி பிடிக்கும் குழந்தைகள் எதை விரும்பும், தண்டூண்டி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கதென்ன, உண்பதில் அவர் உடம்புக்கு எது உதவாது என்பதை கண்டனள், வழங்கிய கரிகள் தோறும் வழங்கியே அன்பை தந்தாள் என்று அவரவருக்கு தக்கதை செய்தாலும் இல்லத்தரசி. அதுபடி வீட்டில் அடிக்கடி பாஸ்தாஸ், நூடுல்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு பிரியர்களாக பிள்ளைகள் விளங்கினால் இந்த காய்கறி, பழங்கள், நார்ச்சத்தூள்கள், விட்டமின்கள் அவற்றின் தேவையை வலியுறுத்தி குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தை பராமரிப்பவள் அம்மாதான். அது கலந்த உணவை செய்து கொடுத்து. என் உறவினர் ஒருவரின் பையன் கல்லூரி ஹாஸ்டலில் தங்கிய போதும் சரி, வேலைக்காக பேயிங் கெஸ்டாக தங்கிய போதும் சரி, அம்மாவின் உணவுக்காய் வார வாரம் வீட்டுக்கு ஓடி வருவான். வீட்டில் இருந்தபோது ஒழுங்காக உண்ணாத பிள்ளைக்கு வீட்டை விட்டு சென்ற பின் தான் வீட்டு உணவின் அருமை புரிந்ததாம். அம்மா செய்யும் சாம்பார், பொரியல், கூட்டிலேயும் ஆவியில் வேக வைக்கப்படும் இட்லி, புட்டு, இடியாப்பம் போன்றவற்றிலும் நம் உடம்புக்கு தேவையான சக்தி இருக்கிறது. உடம்பு சரியில்லை என்றால் கேட்கவே வேண்டாம். அம்மா பார்த்து கொண்டால் 2 நாளில் எழுந்து அமரலாம். ரசம் சாதம், பிரெட்டு, பால், பார்லி கஞ்சி, உடைகஞ்சி என கொடுத்து பிள்ளை எழுந்து ஆக்டிவாக ஆனால்தான் அம்மாக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். வீட்டு வேலை செய்பவர்கள் மேனேஜ்மெண்ட் அடுத்தது. இவர்களை மேனேஜ் செய்வது தான் முக்கியமான பிரச்சனை. நிறைய உறவினர்கள் வந்திருக்கும்போது லீவு போடுவார்கள். நாம் ஒன்று நினைத்து சொல்ல அவர்கள் ஒன்று செய்து வைப்பார்கள். அவர்களுக்கு வேலை கற்றுக் கொடுத்து அவர்கள் கவலையில் பங்கெடுத்து அம்மாவின் ஆலோசனைகளை அவர்கள் நாடும் அளவு வைத்திருப்பார்கள். அம்மாக்கள் வைத்திருப்பார்கள். மேலும் அவர்களையும் குடும்பத்தில் ஒருவராக கருதி நாள் கிழமைகளில் உடை, உணவு, பணம் கொடுத்து விடுமுறை கொடுத்து வேலை செய்பவர்களின் மனதிலும் அம்மாவுக்கு ஒரு நல்ல இடம் கிடைத்திருக்கும். நிதி நிலைமையை திறம்பட நிர்வகிப்பது மனைவி என்றால் மிகையாகாது. ஒரு மகள் பிறந்துவிட்டால் போதும், சேமிப்பு 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 தான். அவளை நன்கு படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பவும் அம்மா உறுதுணையாக இருந்தாலும், திருமணம் என்றால் வேணுமே என்று போனஸ் பணம் வந்தால் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவது, மாதாந்திர நகை, பாத்திரச்சீட்டு கட்டி விதவிதமான நகைகள், பாத்திரங்கள் வாங்கி வைப்பது, பிற்கால வாழ்க்கைக்காக இன்சூரன்ஸில் போடுவது, இடம், வீடு, மனைகளில் சேமிக்க கணவனை வற்புறுத்துவது, ஆலோசனை வழங்குவது என எல்லாம் மனைவிகள் தான். எங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள எல்லா கணவன்மார்களும் வெளிநாடுகளில் சொற்ப சம்பளத்திற்கோ அதிக சம்பளத்திற்கோ வேலை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் மனைவியர் இங்கே அவர்கள் கணவர்கள் கட்டிய வீட்டில் பிள்ளைகளை படிக்க வைத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் அனுப்பும் பணத்தை இன்சூரன்ஸ் செய்வது, ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவது மட்டுமல்ல, வீட்டு தோட்டத்தில் விளைந்தவற்றை விற்று காசாக்குவது அதே செய்வாங்க. அவர்களில் +2 படித்த பெண்ணும் அடக்கம், டிகிரி படித்த பெண்ணும் அடக்கம். ஏனெனில் குழந்தை வளர்ப்பிற்காக வேலைக்கு செல்ல முடியாது. இல்லறத்தாரும் அந்த பெண் வேலைக்கு செல்வதை விரும்புவதில்லை. புருஷன் சம்பாதிப்பதே போதும் என வீட்டில் முடக்கி போட்டு விடுகிறார்கள். மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை செய்து தற்போதும் தன் குழந்தைகளுக்காக வேலையை விட்டுவிட்டு வீட்டில் இருக்கும் அம்மாக்களையும் நான் அறிவேன். கணவரை அனுசரித்தல், குழந்தைகளை பண்புள்ளவர்களாக வளர்த்தல், பெரியோரிடம் மரியாதை, அக்கம் பக்கத்தாரும் நல்லுறவு பேணுதல், வேலை செய்பவர்களை நிர்வகித்தல், பணம் சம்பந்தப்பட்ட செலவுகள், சேமிப்புகள் என தசாவதாரம் எடுக்கும் மனைவியை இனி வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்லாமல் இல்லங்களை இதயங்களால் உருவாக்கும் இனிய இல்லத்தரசி என சொல்லுவோம். உங்கள் இல்லத்தில் எல்லாமே நீங்கள் தான் இயங்கும் சக்தி, இயக்கும் சக்தி. உங்ககிட்ட நீங்கள் யார் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், நான் என் இல்லத்தின் அரசியாக இருக்கேன் என்று கம்பீரமாக சொல்லுங்கள். நன்றி.